ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுந்தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ தற்போது ஆங்கில மாதத்தில் 3வது மாதமான மார்ச் மாதமானது நடந்துட்டுருக்கு. ஸோ மார்ச் மாதம் முடியறதுக்குள்ளே மிக முக்கியமான சில விஷயங்கள் மார்ச் மாதத்தில் நடக்க இருக்குது. அதில் ஒரு முக்கியமான சம்பவம் தற்போது நடக்க போகுது. அது என்னைக்குன்னா மார்ச்சுடைய 13ஆம் தேதி அன்று தமிழ் மாதம் குரோதி ஆண்டுடைய 11வது மாதமான மாசியுடைய 29ஆம் நாள், கிழமை வியாழக்கிழமை. இந்த நாளன்னைக்கு என்ன சம்பவம்னா பௌர்ணமியானது வருது. பௌர்ணமி வருவது சம்பவமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி வருவது சம்பவம் கிடையாது. பௌர்ணமி மக நட்சத்திரத்தில் வர அன்னைக்கு பௌர்ணமியில் சில கிரகங்களிடையே சில மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதுதான் சம்பவம் என்று சொன்னேன். இந்த பௌர்ணமி வரக்கூடிய இந்த நாளில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்தும் மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பௌர்ணமியிலிருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ கடக ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும், பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். ஆக்சுவலி பிரபஞ்சத்தில் மிகவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வரும். இந்த நாளில் பௌர்ணமி நிலவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரகாசமாக தெரியும். சாதாரணமாக இருக்கிறத விட இந்த நாளில் சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த முக்கியமான விஷயங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதாவது அந்த முக்கியமான கதிர்வீச்சுக்கள் தாக்கம் பாசிட்டிவாக இருக்கும். அதனால தான் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான பலனை உங்களுக்கு கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பயனடையணுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த நாளில் நீங்கள் பண்ண வேண்டிய ஆன்மீக ரீதியான பரிகாரத்தை பற்றி ஷேர் பண்ணுறேன். முதல்ல மாசி பௌர்ணமியில் இதை செய்வதால் நன்மை அதிகம் அப்படிங்கிற இந்த விஷயங்களை உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி வானில் வளர்பிறை சந்திரன் வரக்கூடிய நாள் தான் பௌர்ணமி. அதில் மகம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பானது. ஏன்னா மாசியில் வரக்கூடியதுங்கிறதுனால இது ரொம்ப 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 சிறப்பானது என்று சொல்லப்படுது. ஸோ மாசியில் மக நட்சத்திரம் எல்லா மாதத்தில் வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் மிகவும் மகத்துவம் வாய்ந்தது என்று சொல்லப்படுது. மாசி மகம் பௌர்ணமி தினத்துடைய சிறப்புகள் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. மக நட்சத்திரத்துக்கு அதிபதி நவக்கிரகங்களில் நிழல் கிரகங்கள் ஒன்றான கேது பகவான் ஆவார். இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிகம் அருள்பவர். கேது பகவான் ஞானத்தை அளிப்பதோடு மிகப்பெரிய கூடிய செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய வல்லமை இருக்கிற ஒரு இவர் தான். இப்படி பல புண்ணிய அம்சங்களை கொண்ட மாசி மாதத்தில் கேதுவின் நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சந்திரன் வரக்கூடிய தினம்தான் மாசி பௌர்ணமி. இது பூரண சந்திரன் அமையக்கூடிய நாளுங்கிறதுனால இந்த பௌர்ணமி மற்ற மாதங்களை காட்டிலும் அதிக விசேஷமானது. இவ்வளோ சிறப்புமிக்க மாசி மக பௌர்ணமி அன்னைக்கு எல்லா கோவில்களையும் சிறப்பு வழிபாடு செய்யப்படும். பர்டிகுலராக சிவன், விஷ்ணு, முருகன் ஆகிய மூவருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், யாகங்கள், உற்சவங்கள் நடைபெறும். இந்த தினத்தில் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் விரதம் மேற்கொள்வது போன்று மாசி மாத பௌர்ணமி தினத்தன்னைக்கும் விரதம் நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும். மாசி மாத பௌர்ணமியில் சத்யநாராயண பூஜை செய்வது, மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்துக்கு பின் அம்மன் கோவில்களில் வழிபாடு செய்வது, இதெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் தாராளமாக செய்யலாம். மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வருவது இன்னும் சிறப்பு. ஏன்னா திருவண்ணாமலை கிரிவலம் செல்லக்கூடிய சமயம் வண்டுகள் மொத்தமாக பறக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்க வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட்டால் உங்களுடைய பல மனித பிறவிகளுடைய கர்மாக்கள் அந்த நொடி பொழுதே தொலைந்ததாக ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இப்பிறவிக்கு பிறகு இனி பிறவா நிலை உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நீங்கள் கல்வித்துறை, தாள்கள் தொழில்நுட்பத்துறை, வழக்கறிஞர் தொழில் போன்றவற்றில் ஈடுபடுறவங்க கூட மாசி பௌர்ணமியில் கிரிவல வழிபாடு செய்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிக பலன்கள் உங்கள் துறையில் நீங்கள் பெற முடியும் என்று சொல்லப்படுது. எல்லாத்துக்கும் மேலே கணவனை பிரிந்து வாழ்பவர்கள், கணவனுடைய அன்புக்கு இயங்கக்கூடிய மனைவிகள் மாசி பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று சிவனை வழிபடுவதால் கணவனுடைய அன்பை பெற்று இனப்பிரியாமல் வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும்.
அதிக அளவு கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமல் திணறவங்க கூட மாசி பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் சென்று சிவனை வழிபடுவதன் மூலம் கடன் பிரச்சனைகள் சுலபத்தில் தீரும். இப்படி மாசியுடைய பௌர்ணமியில் நான் சொன்ன இந்த ஆன்மீக ரீதியான பரிகாரங்கள் நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் வந்து கிடைக்கும். ஸோ செய்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ அடுத்ததாக உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து கிடைக்கக்கூடிய பலனை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கடகராசி புனர்பூஷம் 4ஆம் பாதம் பூஷம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் கரெக்டாக இருக்கும். ஸோ கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி கவலைகளை வெளிக்காட்டாமல் எப்போதும் சிரித்த முகத்தோடு காணப்படக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேக பெறுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக உங்களுக்கு உழைக்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். வாக்கு நாணயம் உண்டாகும். முக்கிய நபர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அதோடு அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும். அடுத்தவரை பற்றி எந்த பேச்சு பேசாமல் இருக்கணும். அதுதான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. இது கடகராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து இதை ஃபாலோ பண்ணும் என்று எச்சரிக்கையாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபார தொடர்பாக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பௌர்ணமியிலிருந்து தொழிலில் கிடைக்க ஆரம்பிக்கும். பயணங்கள் ஆக்சுவலி நீங்கள் செல்வதற்கு வாய்ப்பு நேரிடும். பயணங்கள் நீங்கள் செய்கிறது தான் உங்களுக்கு அனுபவங்களை பெற்றுத்தரும். தொழில் வியாபாரம் பற்றிய விஷயங்களில் நேரடி கவனம் தேவை. ஸோ அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். தேவையான பணம் தக்க நேரத்தில் கிடைக்கும். ஸோ தொழிலில் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் கவனமாக எதையும் செய்வது இந்த பௌர்ணமிக்கு பிறகு நல்லது. வீண் அலைச்சல் வேலைபளு ஆகியவெல்லாம் இருக்கும். உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு வேலையில் கிடைக்கும். ஸோ வேலையில் அங்கீகாரம் கிடைக்கிறது, வீண் அலைச்சல் வேலைபளு இதெல்லாம் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ ஏற்றிறக்கமான பலன் இந்த பௌர்ணமியிலிருந்து உத்தியோகத்தில் நீங்கள் பெறுவீங்க என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் மனைவிக்கிடையே திடீரென கருத்து வேற்றுமை தோன்றி மறையும். அதே சமயம் குடும்பாதிபதியின் பாதசார சஞ்சாரத்தால் ஒற்றுமையானது உங்கள் ராசிக்கு அதிகரிக்கும். அப்புறம் பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டியது இருக்குது. ஒரு நல்ல குறிக்கோள்களுக்காக புண்ணிய பயணம் செய்ய வேண்டியது இருக்குது. ஆடம்பர பொருட்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குறதன் மூலம் செலவு உண்டாகும். அதெல்லாம் குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. இது குடும்பத்தில் உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இப்படி தான் இருக்கணும் என்று பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் வெற்றியானது பெறுவீங்க. அடுத்தவர் பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருக்கிறது நல்லது. அதுதான் உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் நல்லது. அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் செய்து பாராட்டுக்கள் இந்த பௌர்ணமியிலிருந்து பெறுவீங்க. மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை இந்த பௌர்ணமியிலேருந்து காண்பீங்க. வருமானம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். செலவும் ஒரு பக்கம் அதிகமாகும். தொண்டர்களால் நன்மையானது அடைவீங்க. புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்தோடு உழைக்கணும். அது அரசியல் இருக்கக்கூடிய உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனம் செலுத்துவது நல்லது. பாடங்களில் சந்தேகங்களை உடனுக்குடனே போக்கிக் கொள்ள ஆசிரியருடைய உதவி வந்து நாடுங்க. உதவி கிடைக்கும். ஸோ முழுமையாக இந்த பௌர்ணமியிலிருந்து கடகராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் இதுதான் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கடகராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.